வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்தி. திருப்பரங்குன்றம் தொகுதியில் 6 மாதங்களில் இடைத்தேர்தல். தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தகவல். முல்லை பெரியாறு பற்றி நேரடி பேச்சுவார்த்தை என பினராயி விஜயன் பேட்டி. பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வருக்கு கருணாநிதி வேண்டுகோள். துணைநிலை ஆளுநரை சந்தித்தார் நாராயணசாமி. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராக KR ராமசாமி தேர்வு. கொறடாவாக விஜயதரணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி பேரவை தொகுதிகளில் நடைபெறவிருந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு மொத்தம் 210 கோடி ரூபாய் செலவானதாக அவர் குறிப்பிட்டார். பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் 19ஆம் தேதிக்குள் தங்களது செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். தமிழகம் மற்றும் சென்னையில் குறைந்த வாக்குகள் பதிவான வாக்குச்சாவடிகள் குறித்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜூன் மாதத்திற்குள் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் கடைசி 3 சுற்று வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என கோரி அத்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அப்பாவு தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானியிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அப்பாவு, தாம் போட்டியிட்ட தொகுதியில் பதிவான தபால் வாக்குகளையும் மீண்டும் எண்ண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். 19, 20, 21 சுற்றுகளும் தபால் வாக்குகளும் எண்ணி அறிவிக்கப்பட்டுவிட்டன. இதை ஆட்சேபித்து தேர்தல் அதிகாரியை சந்தித்து பல முறை புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நீதிமன்றத்தை செல்வதற்கு முடிவு செய்து CCTV கேமராவுடைய முழு பதிவுகளும் நம்முடைய தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் வரை போராடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவைக்கு ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினராக நான்சி ஆன் சிந்தியா பிரான்சிஸ் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். பேரவை நியமன உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த நான்சியை மீண்டும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் பிரதிநிதியாக நியமித்து ஆளுநர் ரொசையா உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் ஆழப்புழாவைச் சேர்ந்த நான்சி மருத்துவராக உள்ளார். மேலும் மதுரையில் உள்ள ஆங்கிலோ இந்திய சமூக சங்கத்தின் தலைவராகவும் அவர் பதவி வகிக்கிறார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் குறித்து நேரடியாக பேசி தீர்வு காண இருப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறியிருப்பதை தமிழக முதல்வர் ஜெயலலிதா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு. கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு அணையை பார்வையிட்ட உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவினர் அளித்த அறிக்கையை கேரள அரசு ஏற்பதாக பினராயி விஜயன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அணை விவகாரத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழக அரசுடன் நேரடியாக பேசி தீர்வு காண இருப்பதாக கேரள முதல்வர் கூறியிருப்பது மகிழ்ச்சி தருவதாக கூறியுள்ள கருணாநிதி, இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்வர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். புதுச்சேரி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் கிரண் பேடியை சந்தித்து ஆட்சி அமைக்கும் உரிமை கோரினார். அண்மையில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காங்கிரஸ் MLA-க்கள் கூட்டத்தில் புதிய முதல்வராக நாராயணசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கிரண் பேடி நேற்று பதவியேற்றார். இதனையடுத்து நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் குழுவினர் ஆளுநர் கிரண் பேடியை இன்று சந்தித்தனர். 17 MLA-க்களின் ஆதரவு கடிதத்தை அளித்த அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் உரிமையை கோரினர். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் ஒப்புதலுடன் புதிய அமைச்சர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். ஆளுநர் அழைத்தவுடன் காங்கிரஸ் அமைச்சரவை பதவியேற்கும் என்றும் நாராயணசாமி கூறினார். என்னை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கை ஆன கடிதத்தையும் துணைநிலை ஆளுநரும் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கிற சமயத்தில் யார் யார் அமைச்சர்களாக அமைச்சரவையில் வருவார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுடைய மேலிடத்தில் அன்னை சோனியா காந்தியிடையும் மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவரிடமும் கலந்து பேசி நாங்கள் யார் யார் அமைச்சர்கள் என்பது சம்பந்தமாக இன்னொரு கடிதம் கொண்டு வந்து கொடுப்போம்.
அதற்கு பிறகு பதவி பிரமாணம் இருக்கும். முன்னதாக புதுச்சேரி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை துணைநிலை ஆளுநர் கிரண் பேடி ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதுச்சேரியை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கோவாவுக்கு இணையாக புதுச்சேரி நகரம் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். We can have Puducherry and Goa compete, which is a better tourist destination. I have no doubt that the government of India will as soon as possible give us rail, best of rail, the better rail, faster rail, and the last mile connectivity, whatever we need. Puducherry has to be a smart city in the next round. So we got to earn it. We got to deserve it. Otherwise we won't get it. They won't do favoritism to us. தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராக காரைக்குடி எம்எல்ஏ கே.ஆர். ராமசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராக காரைக்குடி எம்எல்ஏ கே.ஆர். ராமசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பேரவை கொறடாவாக விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் சட்டப்பேரவையில் திமுகவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என கூறினார். தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தலை ஒத்திவைத்ததற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பால் விலையை குறைக்க வேண்டும் என்றும் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் வலியுறுத்தினார். டெல்லிக்கு சென்று எங்களுடைய அருமை தலைவி சோனியா காந்தி அவர்களிடம் கருத்துக்களை எடுத்துச் சொல்லி சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய கே.ஆர். ராமசாமி அவர்களையும் அதேபோல் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக திருமதி விஜயதரணி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று அறிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் மின் நிலைமை குறித்து முதல்வர் ஜெயலலிதா உயர் அலுவலர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, தலைமைச் செயலர் கு. ஞானதேசிங்கன், தமிழக அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், மின் பகிர்மான கழக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் முனைவர் சாய்குமார் மற்றும் உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தற்போதைய மின் தேவை, அதை எவ்வாறு சமாளிப்பது உள்பட பல பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் இருந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்தனர். 15 மாநிலங்களில் உள்ள 57 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் அடுத்த மாதம் 29ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து பல்வேறு கட்சிகளின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அறிவிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். நாளை வேட்பு மனு தாக்கலுக்கான கடைசி நாள் என்பதால் மாநிலங்களவை வேட்பு மனு தாக்கல் மும்முரமடைந்துள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகள் மிசா பாரதியும் மூத்த வழக்கறிஞர் ராம்ஜித் மலானியும் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் பாட்னாவில் தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் சரத் யாதவும் ஆர்.சி.பி. சிங்கும் மனு தாக்கல் செய்தனர். மனு தாக்கலின் பொழுது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட 7 பேரில் ஒருவரான முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடன் காங்கிரஸ் தலைவர்களும் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய கபில் சிபல் சமாஜ்வாதி கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் தன்னை ஆதரிப்பதாக தெரிவித்தார். मुझे यहाँ प्रत्याशी के रूप में भेजा गया है और जो मेरा कर्तव्य है वो मैं पूरी तरह से निभाऊंगा. देखिए पहले एक वक्त आने दो, फिर सब कुछ करेंगे. தில்லியில் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அந்நாட்டை சேர்ந்தவர்கள் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வியாழக்கிழமையன்று தில்லி மெஹ்ராலி பகுதியில் 3 இடங்களில் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டனர். இது தொடர்பாக உகாண்டா, தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பெண்கள் 2வரும், நைஜீரியாவை சேர்ந்த ஆண்கள் 2வரும் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். தாக்குதல்கள் தொடர்பாக 5 பேரை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் ஆப்பிரிக்க நாட்டவர் அதிக இறைச்சலுடன் பாடல்களை ஒலிக்க விடுவதாகவும் பொது இடங்களில் நின்று கொண்டு மது அருந்துவதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தில்லி வாழ் ஆப்பிரிக்கர்களுக்கு உரிய பாதுகாப்பு தரும்படி ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்தும் கோடை வெயிலின் தாக்கம் குறையவில்லை. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வெயில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மானாமதுரையில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க கோரிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த எம்எல்ஏக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணை வலுவாக உள்ளதாக கேரள முதல்வர் கூறியுள்ள கருத்து வரவேற்கத்தக்கது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு ரயில் நிலையத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி நடைமேடையை பொன் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளரின் அங்கீகாரத்தை 2 தேர்தலுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். கேரளத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரு மாநில அரசுகளும் கேரளமும் தமிழ்நாடும் சேர்ந்து இருந்து பேசி இனி வருகின்ற காலங்களில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கடையநல்லூர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினரும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். நெல்லை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் ALS லட்சுமணன், பாளையங்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் TVM மைதீன்கான் ஆகியோர் மக்கள் பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதேபோல் கடையநல்லூர் MLA முகமது அபுபக்கரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மன்னிக்க வேண்டும், ஓடவில்லை, நின்று கொண்டிருக்கிறது. அது சாக்கடையாக நின்று கொண்டிருக்கிறது, குப்பையாக இருக்கிறது. உடனடி நடவடிக்கையாக அந்த தண்ணீர் திறந்துவதற்கு முன்னால் அதை துப்புரவுப்படுத்தி மக்களுடைய அந்த சுகாதாரத்திலிருந்து அவர்களை விடுவித்தும், அதே நேரத்தில் அவர் மன உளைச்சலிலிருந்து விடுவித்தும் விவசாயிகளும் பாதிக்கப்படாமல் அது உடனடியாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அலுவலகத்தை முதல்ல சரி பண்ணி கொடுங்க. அதில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. எதிர்த்தாப்பு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. அதில் உள்ளவங்க பூரா அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அலுவலகத்தையும் சரி பண்ணி அதையும் நீக்கி தரும்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது செய்து தரேன் என்று கூறியிருக்கிறார்கள். வேலையை ஆரம்பித்து எப்படியும் ஒரு 10 நாளுக்குள்ளே முடியும் என்று நம்புகிறோம். தனியார் பள்ளியினுடைய வளாகத்திலே செயல்பட்டு வருகின்றது. இடப்பற்றாக்குறை காரணமாகவும் பல்வேறு அசௌகரியங்களின் காரணமாகவும் அந்த தனியார் அந்த இடத்திலிருந்து சொந்த கட்டிடத்துக்கு அரசு கல்லூரியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்குண்டான பணிகள் தொய்வடைந்து வருகின்றன. சென்னை மாநகரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் 1,10,000 மின்கம்பங்கள் அமைக்கும் பணி மற்றும் சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் சாதாரண மன்ற கூட்டம் மேயர் சைதை துரைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலில் தீண்டாமை உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வரானதற்கு பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் ஏற்கனவே அறிவித்தபடி சென்னை மாநகராட்சியில் புதியதாக இணைந்த பகுதிகளில் 300 கோடி ரூபாய் செலவில் 1,10,000 மின்கம்பங்கள் அமைக்கும் பணியை துரிதப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் சென்னை நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளையும் சீரமைப்பது, மழைநீர் வடிகால்களை அமைக்கும் பணியை விரைவுபடுத்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான போஸ், மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாங்கள் இங்கே மன்றத்துக்கு வருவது மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக தான் வருகிறோம். அதற்கு மேயர் அவர்கள் வாய்ப்பளித்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இன்றைய தினம் சென்னையில் நிலவக்கூடிய கடுமையான குடிநீர் பஞ்சம், குப்பைகள் அகற்றுதல், சுகாதார பிரச்சனை, வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித்தர போன்ற பிரச்சனைகளில் மேயர் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்வினை உடனடியாக நடத்த வேண்டும் என ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வலியுறுத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பெஞ்சமினை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினரும் ஜாக்டோ அமைப்பினரும் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பள்ளி விடுமுறை நாட்களை வரும் ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்வு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் எனவும் இரு சங்கங்களின் நிர்வாகிகளும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்டோ சார்பில் ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் பொது கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு கவுன்சிலிங்கை உடனடியாக நடத்திட வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆலோசித்து உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். தொடக்க கல்வி முதல் பள்ளி கல்வித்துறை வரை இருக்கின்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை கொண்டு வருகிற ஜூன் 10ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்க சார்பில் வேண்டிக் கொள்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கு இதுவரை 2,48,760 பேர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்துள்ளனர். 2016-17ஆம் கல்வியாண்டுக்கான பொறியியல் படிப்பில் சேருவதற்காக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் நடைமுறையை இந்த ஆண்டு முதல் அண்ணா பல்கலைக்கழகம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன்படி இதுவரை 2,48,760 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனையடுத்து அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு பின் கலந்தாய்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் புத்தக காட்சி இவ்வாண்டு சென்னையை உலுக்கிய பெருமழை உள்பட பல காரணங்களால் தள்ளி போயிற்று. 4 மாத கால தாமதத்திற்கு பிறகு சென்னை தீவுத்திடலில் நாளை மறுநாள் புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகள் பெரும்பாலும் முடிவடைந்துள்ளன. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறும். இவ்வாண்டு சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறவில்லை. மாறாக கோடையில் நடைபெறும் என்று வாசகர்கள் ஆவண எதிர்பார்த்த நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி இந்த புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. கடந்த சில ஆண்டுகளாக சென்னை நந்தனம் YMCA மைதானில் நடைபெற்றிருந்த இந்த புத்தக கண்காட்சி இவ்வாண்டு முதல் முறையாக சென்னை தீவுத்தில் நடைபெறுகிறது. 700 பதிப்பகங்கள் 15,000 தலைப்புகள் என பிரம்மாண்டமான அரங்குகள் அமைக்கப்பட்டு நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 15 கோடிக்கு மேல் விற்பனை இருக்கும் என்று பதிப்பாளர்கள் ஆவணம் எதிர்பார்த்துள்ளனர். இந்த புத்தக கண்காட்சியினை ஜூன் 1ஆம் தேதி நல்லி குப்புசாமி செட்டியார் திறந்து வைத்துள்ளார். இந்த புத்தக கண்காட்சி சிறப்பு என்னவென்றால் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமாக கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் தினம், பெண்கள் தினம், மகளிர் தினம், எழுத்தாளர் தினம் என்று இந்த புத்தக கண்காட்சியை கொண்டாடப்பட உள்ளனர். இந்த வாசகர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ஆர் முருகேசன். இதனிடையே புத்தக காட்சி ஜனவரி மாதத்துக்கு பதிலாக ஜூன் மாதம் நடைபெற்றாலும் புத்தக விற்பனை சிறப்பாகவே இருக்கும் என்று பதிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புத்தகம் வாங்குறவங்களுக்கு சென்னை புத்தக கண்காட்சி ஒரு பெரிய வரம். அது ஜனவரியில் ஆரம்பித்தாலும் ஒன்று தான், ஜூனில் ஆரம்பித்தாலும் ஒன்று தான். இப்போ நாங்களே ஒரு 100 தலைப்புகள் ஏறக்குறைய தயார் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் நிச்சயமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜூனில் இப்போ ஆரம்பிக்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. மக்கள் ஆர்வத்தோடு தான் இருக்கிறதா தோணுது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் பலியானார். படுகாயமடைந்த ஒருவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள கோணம்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராமல் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் பாண்டி என்ற தொழிலாளி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த ஒருவர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் முத்துக்குமரன் உள்ளிட்ட அலுவலர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற கடலூர் மாவட்ட மீனவர்கள் ஒரே நாளில் 400 டன்களுக்கு அதிகமான மீன்கள் கிடைத்ததை அடுத்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏப்ரல் 15 முதல் மே மாதம் 29ஆம் தேதி வரை விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்று நள்ளிரவோடு தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கடலூர் துறைமுகத்துக்கு வந்தனர். தேவனாம்பட்டினம், துறைமுகம், சொத்திக்குப்பம், சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 400 டன்னுக்கும் அதிகமான வஞ்சிரம், சங்கரா, மத்தி, பாறை என பல வகை மீன்களை பிடித்து வந்தனர்.
மதுரையைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவர் தனது மகளின் தற்கொலை வழக்கில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவரின் மகள் புஷ்பலட்சுமி. இவருக்கு வங்கி ஊழியரான பிரசன்ன வெங்கடேஷ் என்பவருடன் கடந்த மே மாதம் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற சில மாதங்களிலேயே வரதட்சணை கொடுமையால் புஷ்பலட்சுமி கொடுமைப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உயிருக்கு பயந்து மதுரை வந்த புஷ்பலட்சுமி அங்குள்ள சமயநல்லூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின் புஷ்பலட்சுமி தனது கணவரோடு ஈரோடு வந்துள்ளார். பின்னர் ஈரோடு வந்த அடுத்த நாளே புஷ்பலட்சுமி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஈரோடு சென்ற பெற்றோர் மகளின் உடலில் காயங்கள் இருப்பதால் இதனை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி காவல்துறையிடம் தெரிவித்தனர். ஆனால் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் தனது மகளின் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரியும் தலைமறைவாக உள்ள பிரசன்ன வெங்கடேஷை கைது செய்ய கோரியும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புஷ்பலட்சுமியின் பெற்றோர் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். வரதட்சணை கொடுமையினால் என் பொண்ணை தொடர்ந்து துன்புறுத்தி என்னென்ன ஜாமான் கேட்குறாரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் என்னென்னமோ கேட்டால் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தாக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு தூக்கு போட்டு சேர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தூக்கு போட்டு சாகவே இல்லை. தொடர்ந்து போலீஸ் விசாரணை, ஆடியோ விசாரணை எல்லாமே நடந்துச்சு. எந்த விசாரணையிலையுமே நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கப்படலை. இது சம்பந்தமாக நாங்கள் ஈரோடு மாவட்ட செயலர் இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் உள்ள ஒரு தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் நடந்த விபத்தில் மின் பொறியாளர் பலியானார். அந்த ஆலையில் மின் பொறியாளராக பணியாற்றி வந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் இயந்திர பிரிவில் ஏற்பட்ட மின்கசிவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து சிப்காட் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி நடுவர் மன்ற உத்தரவின்படி குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றிய கோரிக்கை மனுவை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் வழங்கினர். மேலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வழங்கப்பட்ட விவசாய கடன்களையும் அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நம்ம மத்திய சர்க்காரும் மாநில சர்க்கார் கர்நாடகா சேர்ந்து சதி செய்து எங்களுக்கு தண்ணி விட மாதிரி போறாங்க. தண்ணியை பூரா டைவர்ட் பண்ணி விட்டு இருக்காங்க. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி எங்களுக்கு உரிய தண்ணீரை திறந்து விடவில்லை என்றால் மத்திய மாநில சர்க்கார் எங்களுக்கு ஏக்கருக்கு 20,000 குறுவை சாகுபடி பண்ண நஷ்டஈடு தரணும். கூட்டுறவு வங்கிகளில் மட்டுமல்லாது அனைத்து வங்கிகளிலும் பெற்ற விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாய பயிர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை அந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது வலியுறுத்தப்பட்டன. மேலும் விளைநிலங்களுக்குள் வனவிலங்குகள் புகாதவாறு மீன் வேலி அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறு குறு விவசாயிகள் வாங்கியிருக்கிற அனைத்து வங்கியிலும் தமிழ்நாடு அரசு, ஸ்டேட் பேங்க், அனைத்து வங்கியிலும் உள்ள மத்திய அரசு அதிகாரம் பெற்ற அனைத்து ஸ்டேட் வங்கிகளிலும் பெற்றிருக்கிற கடனை அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதை விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் அமைந்திருக்கும் கடைகளுக்கு 750% அளவுக்கு வாடகையை உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவித்து வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். சேலம் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு அமைந்திருக்கும் கடைகளுக்கான வாடகையை 750% உயர்த்துவதாக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் முதல் வாடகை உயர்வு அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 1000க்கும் அதிகமான வணிகர்கள் தங்களது கடைகளை அடைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு தொழில் கிடைக்காமல் நாங்களாக ஒரு கடையை வைத்து இந்த கடையை நடத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடையை அபிவிருத்தி செய்த பிறகு அரசானது 750% வாடகை உயர்த்தியிருப்பது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த வாடகை உயர்வை திரும்ப பெற அனைத்து நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஆணையிட்டு எங்களுக்கு வாழ்வளிக்குமாறு தமிழக முதல்வரை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். 90 சதுரடி இடத்துக்கு 900 ரூபாய் இருக்கக்கூடிய வாடகையை 21,000 கட்ட சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம்னு தெரியல. தமிழக அரசு தான் இதுல தலையிட்டு அரசாங்கம் நல்ல முடிவு கொடுத்து எங்களை மறுவாழ்வுக்கு எங்களை உட்படுத்த வேண்டும்.
சேலம் மாநகரில் காய்கறி சந்தைகளில் அதிகமாக சுங்க கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து காய்கறி வர்த்தகர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் நகரில் ஆனந்த இரக்கம், திருமணிமுத்தாறு, கரையோரம் காய்கறி மார்க்கெட் உள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் கடை வைத்து நடத்தி வருகின்றனர். இந்த காய்கறி சந்தையில் கடைக்கு நாள் ஒன்றுக்கு 20 ரூபாய் என வசூலிக்கப்பட்டு வந்த சுங்க கட்டணம் தற்பொழுது 50 முதல் 70 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. காய்கறி மூட்டைக்கு தனி கட்டணம், மூட்டைகளை ஏற்றி வரும் வாகனம், மார்க்கெட்டுக்குள் நுழைய 150 ரூபாய் சுங்க கட்டணம் என தனித்தனியாக சுங்கம் வசூலிப்பதாக வர்த்தகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் காய்கறி கடைகளை அடைத்து போராட்டம் நடத்திய வணிகர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு பொருளுக்கு 3 சுங்கம் 4 சுங்கம் வந்து வரம்பரைக்கு மீறின அதிகமான கூடுதல் சுங்கம் வசூலிக்கிறாங்க. ஏற்கனவே டோல்கேட்லாம் 3 சுங்கம் கொடுத்து இங்கே வரும்போது அந்த பொருளுடைய விலையும் அதிகரித்து வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கிறாங்க. இதை வந்து குறைக்கணும். முறையான சுங்கத்தை தான் வண்டி அடிப்படையில் தான் சுங்கம் வசூலிக்கணும். கரூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கோரை புல்லின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 10 மடை கோரைப்பாய்களை தயாரிக்க பயன்படும் கோரைப்புல் பெருமளவில் கரூர் மாவட்டத்தில்தான் விளைகிறது. ஒருமுறை நடவு செய்யப்பட்டால் அடுத்த 6 மாதத்திலிருந்து பல ஆண்டு கணக்கில் கோரை பொருட்களை அறுவடை செய்யலாம். இங்கு விளையும் கோரைப்புல் அறுவடை செய்யப்பட்டு காய வைக்கப்பட்டு பாய் தயாரிக்கும் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட தற்பொழுது ஒரு கட்டு கோரைப்புல்லின் விலை பாதியளவு வீழ்ச்சியடைந்துள்ளதால் நடவு கூலி மற்றும் செலவுகளுக்கு போதிய வருமானமின்றி விவசாயிகள் தவித்து வருகின்றனர். கோரைப்புல்லுக்கான விலையை தமிழக அரசை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அரசை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோரை விவசாயத்தில் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இந்த அம்மா பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. பார்த்து விலையை பார்த்து கொஞ்சம் கூடலாக பார்த்து இது பண்ணுங்க. 1300 ரூபாய்க்கு முதல்ல போயிட்டு இருந்து இப்போ 600 ரூபா 650 ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் சோத்துக்கே ரொம்ப கஷ்டம். முதல்ல 1200 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது. இது இப்போ 600 ரூபாய்க்கு கட்டை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. விவசாயிகள்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க, பாதிக்கப்படுது. இது பார்த்து அரசாங்கம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றிங்க. தர்மபுரியில் இன்று மாலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மிதமான மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தர்மபுரியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து குறையாமல் அதிகரித்து வந்ததால் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று மாலை தர்மபுரி நகர்ப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் குளிர்ந்த வெப்பநிலை காணப்படுகிறது. கொடைக்கானலில் கோடை விழாவின் 3வது நாள் கொண்டாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று மதியத்திற்கு பிறகு சுமார் 1 மணி நேரம் பரவலாக கனமழை பெய்தது. கடும் வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகளை இந்த மழை மகிழ்ச்சியடைய செய்தது. முன்னதாக காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட கொடைக்கானல் நாள் முழுவதும் குளுமையாக இருந்தது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வெப்பம் கடுமையாக இருப்பதால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அருள்மிகு குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் முருகனுக்கு ஏராளமான பக்தர்கள் மலர் வழிபாடு நடத்தினர். கொடைக்கானலில் இன்று கோடை விழாவின் 3வது நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய அம்சமாக அருள்மிகு குறிஞ்சி ஆண்டவர் முருகனுக்கு மலர் வழிபாடு நடைபெற்றது. இந்த விழாவிற்காக முருகன் படத்தை சுற்றி பல்வேறு மலர்களை கொண்டு மலர் அலங்காரமும் பலவித மலர் படுக்கைகளும் வண்ண வண்ண கோலங்களும் கோவில் பிரகாரத்தை சுற்றிலும் போடப்பட்டிருந்தன. வண்ண மலர்களால் குறிஞ்சி முருகனுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் பக்தியுடன் தரிசனம் செய்தனர். பாரம்பரிய கலைகளில் ஒன்றாக விளங்கும் உலோக சிற்ப கலையை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரை இந்த கலையின் பக்கம் ஈர்க்கவும் உலோக சிற்பக்கலை பள்ளிகளை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். ஈரோடு நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள தொழில்பேட்டை ஒன்றில் உலோக சிற்பங்கள் உருவாக்கும் கலைக்கூடம் ஒன்று அமைந்துள்ளது. கோவிலுக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அனைத்து கடவுள்களும் இங்கு விக்கிரகங்களாக வசிக்கிறார்கள். இங்கு வழியில்லா உலோக ஒளி சப்தங்கள் புரியாத ராகங்களுடன் கூடம் முழுவதும் பட்டு தெரிக்கிறது. 50 வயதை கடந்தவர்கள் ஏதேனும் ஒரு தெய்வத்தின் விக்கிரகங்களை மெருகூட்டி வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு சிற்பக்கூடத்தில் 70 பேர் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது 16 கலைஞர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். இதற்கு தொழில் மந்தம், வருவாய் குறைவு,
என பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அடுத்த தலைமுறையை இந்த தொழில் ஈர்க்காததுதான் காரணம் என தெரிவிக்கின்றனர் கலைஞர்கள். நான் இந்த துறையில் 35 வருடமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த தொழில் ஒரு தெய்வீக தொழில், நல்ல எல்லோரும் மதிக்கக்கூடிய தொழில். நிறையா சின்ன சின்ன பட்டறைகள்லாம் நிறையா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சேல்ஸ் பண்ணுறது, அதாவது வாங்கி விற்கிறதுக்கு அவங்க வழிகாட்டணும். உதவித்தொகை மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இன்னும் நல்லா டெவலப் ஆகும் இந்த தொழில். செம்பு, பித்தளை, ஈயம், தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பஞ்சலோகங்களை கொண்டு விக்கிரகங்கள் உருவாக்கப்படுவதாக கூறும் செய்நேர்த்தி கலைஞர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு போன்ற சமயங்களில் அவற்றை பயன்படுத்துவது தங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறுகின்றனர். இந்த கலைக்கு அரசு நிறுவனமான பூம்புகார் நிறுவனத்தின் உதவி கிடைத்த போதிலும் விற்பனை வாய்ப்பை அதிகரிக்க செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இடம்பெற்றுள்ளது. அரசு சிற்ப பள்ளிகளை மாவட்டந்தோறும் அமைத்து முறையான ஆசிரியர்கள் மூலம் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் உதவித்தொகை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. கடவுளாக நினைக்கிறோம். இதுமாரி இன்னும் வளர்ச்சி அடையணும்னா இன்னும் ட்ரைனிங்லாம் பசங்க நிறைய பேர் வருவாங்க. பார்த்து செஞ்சு கொடுத்தா நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அரசு ஊக்கத்தொகை மாரி ஏதாவது ஒன்று கொடுத்து இது பண்ணால் நல்லா செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மற்றவங்களும் ஒரு ஆர்வமாக வருவாங்க. ஒரு கோவிலை உருவாக்குவதைப் போல பல்வேறு கைப்பக்குவத்துடனும் அர்ப்பணிப்பு தன்மையுடனும் பணிபுரிந்து வருவதால் மட்டுமே 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதாக தலைமை சிற்பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கி இந்த சிற்பத் தொழில் வர வர குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தொழிலை செய்கிறதுக்கு தக்க ஆட்கள் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அதுக்கு தக்க வருமானம் கிடைக்கிறதில்ல. இந்த சிலைக்கு போய் இவ்வளோதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி அதில் இருக்கிற மெட்டல் இவ்வளவு இருக்குது, அதுக்காக விலை இல்லை. ஒரு சிலர் கேட்பாங்க, இது எடை போட்டு தெரியா, எடைக்கு செய்கிறதா அப்படின்னு சொல்லி. இலைக்கு செய்கிறது ஒரு தொழில் அல்ல, வேலைப்பாட்டுக்கு செய்கிறதா ஒரு தொழில். உலகத்தின் பார்வையை இந்தியாவின் மீது பதியச் செய்யும் இந்த கலைஞர்களை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறை கலைஞர்களை உருவாக்கி இதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் மாநில அரசு முன்வர வேண்டும் என்பதே உலோக சிற்ப கலைஞர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து மா ராஜேந்திரன். ஈராக்கில் IS தீவிரவாதிகள் மீது தாக்குதல், பலூஜா நகரை கைப்பற்றிய ராணுவ முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனிய அழகு செய்திகள். ஈராக்கில் IS தீவிரவாதிகள் வசமுள்ள ஃபலூஜா நகரை கைப்பற்ற ராணுவம் முனைப்புடன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனையடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஃபலூஜா நகரை IS தீவிரவாதிகள் கைப்பற்றினர். 6 மாதங்களுக்கு பிறகு சிரியா மற்றும் ஈராக் நாட்டின் எல்லைப்பகுதிகளில் உள்ள சில நகரங்களை கைப்பற்றினர். IS தீவிரவாதிகளின் வசமுள்ள நகரங்களை மீட்கும் பணியில் ஈராக் ராணுவத்தினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக ஷியா பிரிவினைவாதிகளும் அமெரிக்க படையினரும் IS தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தாக்குதல் தீவிரமடைந்து வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களை தேடி செல்கின்றனர். நீச்சலும் ஓட்டப்பந்தயமும் கலந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக ஸ்வீடன் அருகே உள்ள தீவில் நடைபெற்ற தகுதிச் சுற்று போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஸ்வீடன் சகோதரர்கள் வெற்றி பெற்றனர். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமுக்கு தெற்கே அமைந்திருக்கும் உட்டோ தீவு பகுதியில் நடைபெற்ற போட்டியில் ஆண்கள், பெண்கள் இரு பாலினத்தவரும் கலந்து கொண்ட பந்தயம் நடைபெற்றது. 39 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம், 5 கிலோமீட்டர் தூர நீச்சல் போட்டி என நடத்தப்பட்ட அந்த பந்தயத்தில் ட்ரையத்லான் போட்டியை போலல்லாமல் ஓட்டப்பந்தயம், நீச்சல், அதன்பின் ஓட்டப்பந்தயம், அதனையடுத்து நீச்சல் என மாற்றி மாற்றி நடத்தப்பட்டது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருப்பரங்குன்றம் தொகுதியில் 6 மாதத்தில் இடைத்தேர்தல். தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தகவல். முல்லை பெரியாறு பற்றி நேரடி பேச்சுவார்த்தை என பினராயி விஜயன் பேட்டி. பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வருக்கு கருணாநிதி வேண்டுகோள். துணைநிலை ஆளுநரை சந்தித்தார் நாராயணசாமி. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவராக KR ராமசாமி தேர்வு. கொறடாவாக விஜயதரணி தேர்ந்தெடுக்க மாட்டார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.